மணி இப்போ கரெக்டாக ஒரு 6:30 மணி இருக்கும் பார்த்துக்கோங்க. காலையில் இன்றைக்கி தோட்டத்துக்கு வந்தாச்சு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்மளுடைய கோழிகளுக்கெல்லாம் 54வது நாள் ஆகுது பார்த்துக்கோங்க. அதனால் அதுக்குரிய வேக்சின் வந்து இன்றைக்கி போடணும். அதுக்காக சரி நம்ம வந்து காலையிலே போட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த தடுப்பூசி போடுறோம் அப்படின்னா இது வந்து நாட்டுக்கோழிகள் எல்லாத்துக்குமே போடணும். ஆனால் 1-2 கோழி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குரிய மருந்து வந்து அந்த பாட்டில்ஸ் வந்து 1-2 கோழிகளுக்கெல்லாம் கிடைக்காது. அதனால் நம்ம அடை வச்சு பொறிச்சு விடுறோம் அப்படின்னா அந்த கோழிகளுக்கெல்லாம் நம்ம வந்து ஊத்தலாம் வாங்கி, ஆனால் 100 கோழி 50 கோழி அப்படி தான் மருந்து இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால நம்ம வந்து அதை வாங்கி ஊற்றுறது கிடையாது. சரி, இப்போ நம்மள்கிட்ட உள்ள நாட்டுக்கோழி வந்து 100 கோழி, அதனால நம்ம அந்த 100 கோழிக்குள்ளே மருந்தை வாங்கி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த மருந்து கொடுக்கறதுக்கு முன்னால் கொஞ்சம் வந்து இறைய கொடுக்காம வைக்கணும். இறை கொடுக்காம வச்சதுக்கப்புறம் தான் அந்த மருந்து கொடுக்கணும் பார்த்துக்கோங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையிலே தோட்டத்துக்கு வந்தாச்சு. எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கு வந்து கோழிக்கு வந்து ஊசி போடுற நாள் பார்த்துக்கோங்க. அதுக்கு ஊசி அப்படின்னு ஊசி போட்டு வளர்க்காங்க போல அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது வந்து கோழிக்குள்ள அந்த தடுப்பு ஊசி பார்த்துக்கோங்க. நோய் தடுப்பு ஊசி இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு தடுப்பு ஊசி தான் இது. வந்து இந்த அம்மை நோய் தாக்குதலுக்குள்ள தடுப்பு ஊசி தான். ஃபர்ஸ்ட் வந்து 2 தடுப்பு மருந்து கண்ணில் ஊற்றணும். இப்போ வந்து ஊசி மூலமாக செலுத்தணும். இப்போ ஊசி மூலமாக செலுத்துனதுக்கப்புறம் ஒரு 15 நாளைக்கு இந்த கோழியை வந்து நம்ம வந்து இறைச்சியாக சாப்பிடக்கூடாது பார்த்துக்கோங்க. அது எல்லா கோழியுமே அப்படி தான் அப்படி சொல்கிறாங்க. இதுக்கே இவ்வளோ இதுனா பிராய்லர் கோழியெல்லாம் பார்த்துக்கோங்களேன் அந்த மாதிரி. ஆனாலும் வேறு வழி இல்லை, நம்ம அப்படி போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து சரி இந்த ஊசியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்தாச்சு. ஊசி வந்து காலையிலே போடணும் பார்த்துக்கோங்க. கோழிகளுக்கெல்லாம் இறையெல்லாம் வைக்காமல் அதை வந்து கொஞ்சம் வெளியில் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊசி போடுறதுக்காக எல்லாத்தையுமே அது கூட்டுக்குள்ளே நம்ம வந்து உள்ளுக்குள்ளே அனுப்பி விட்டாச்சு பார்த்துக்கோங்க. கோழிகள் வாத்து எல்லாத்தையுமே அனுப்பி விட்டாச்சு. இந்த கோழிகள் வாத்து எல்லாத்துக்குமே அதாவது சின்ன சின்ன நோய்கள் வந்து வரதான் செய்யும். ஆனால் நம்ம இந்த மருந்தும் இந்த ஊசியும் மொத்தமே அந்த பிறந்ததுலேருந்து 4 தடுப்பு மருந்து தான் பார்த்துக்கோங்க. 2 கண்ணில் விடுறது, 2 ஊசி மூலமாக செலுத்துறது. இதை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த கோழிகளை வந்து நம்ம காப்பாற்றலாம் அப்படிங்காங்க. இந்த ஊசி போடும்போது எப்போவுமே அது கூலிங்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நம்ம என்ன செய்யணும், எப்போவுமே வாங்கின உடனே நம்ம வந்து ஐஸ் ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம அதை அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரோம் அப்படின்னா, நான் அந்த கவரில் ஒரு தண்ணியை வச்சு ஐஸ் க்யூப் மாதிரி பண்ணி வச்சு தான் கொண்டு வந்தேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா 1 மணி நேரம் 1-1.5 மணி நேரம் தான் இந்த மருந்துக்கே எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனாலேயே நம்ம கடையில் வாங்கும்போதே அவங்க வந்து ஒரு ஐஸ் கட்டி போட்டு தான் நமக்கு தருவாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மருந்து வந்து நம்ம போட்டும் நமக்கு வேஸ்ட் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் மருந்தாப்படி இருக்கும் அப்படின்ன மாதிரி. அதனால் இந்த மருந்துகள் எல்லாம் நம்ம வந்து ஐஸ் பாக்ஸுக்குள்ளே கட்டாயம் வச்சு தான் நம்ம கொண்டு வந்து போடணும். குட்டியாக இருக்கிறது தான் மருந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பெருசாக இருக்கிறது தண்ணி. அது 2யுமே கலந்து நம்ம வந்து அப்படியே சேர்த்து போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். நம்ம கோழிக்கு போட வேண்டிய தடுப்பு மருந்து எல்லாமே சூப்பராக போட்டாச்சு. இது வந்து என்னென்னா வெறுமனா தடுப்பு மருந்து தான் பார்த்துக்கோங்க. எப்படி மனுஷங்களுக்கு வந்து ஒவ்வொரு தடுப்பு மருந்து போடுறாங்களோ ஒவ்வொரு நோய்களுக்கு, அதே மாதிரி தான் இந்த கோழிகளுக்கும். நாட்டுக்கோழி எல்லாத்துக்குமே இதை வந்து போடலாம். மற்றபடி நம்ம தீவனம் எல்லாமே வீட்டு தீவனம் தான். இந்த சோளம் கம்பு இதெல்லாம் அரைச்சி எடுத்து போடுறது தான் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். கரெக்டாக நம்ம வந்து ஒரு நாள் குஞ்சில் வாங்கினோம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து 54வது நாள் வந்துடுச்சு. எல்லாமே கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துச்சு பார்த்துக்கோங்க. இன்னும் எதுவுமே சேல்ஸுக்கு வந்து கொடுக்கல. இன்னும் போக போக இன்னும் கொஞ்சம் வளர விட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து சேல்ஸுக்கு கொடுத்து பார்த்தா நமக்கு வந்து அதோடைய பெனிஃபிட் வந்து என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போதைக்கு தோட்டம் க்ளீனாக இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கு அந்த வாத்து வான்கோழிலாம் அழகு போல் இருக்குது பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இதில் வந்து சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து அங்கங்கே கொடுத்துருப்பேன். கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.